நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. பெறணும்னா ஒரு பயிற்சி வேணும்னு சொல்றீங்க, சரிங்களா? உங்களுடைய கருத்துப்படி ஒரு பயிற்சி வேணும்னு சொல்றீங்க. ஆனால் இன்னும் பலர் என்னன்னா ஒரு ஆன்மீகத்தில் ஒரு விஷயத்தை அடைவதற்கு கருங்காலி மாலை போட்டால் போதும், இல்லாட்டா பச்சைக்கல் மோதிரம் போட்டால் போதும், இல்லாட்டா இந்த கோயிலுக்கு பரிகாரம் போனால் போதும், இல்லாட்டா இந்த யாகத்தை நடத்தினா போதும், இந்த விளக்கு ஏற்றினா போதும், இப்படி ஒரு மாதிரியான ஒரு இது இருக்கு. அதெல்லாம் இப்போ நீங்கள் கூட ஒரு வேர் வச்சிருக்கிறீங்க, இது கூட ஒரு கருங்காலி வேறா, இது என்ன சொல்லி தெரியல, ஒரு மர வேர் கூட வச்சிருக்கிறீங்க. ஒன்று சொல்லட்டுமா? வெளியில் பாம்பு வந்துச்சு. ஓகே, நான் சாயந்தரம் ஒரு 5 மணி, காலையிலேயும் சாயந்தரம் பெரும்பாலும் இதெல்லாம் வாக்கிங் போவேன். காலையில் 5 மணிக்கு போகிற வீடியோவில் எடுத்து வச்சுக்கிறேன். கரெக்டாக பாம்பு அடிக்க 5 மணிக்கு யாராவது எழுப்ப முடியுமா? எதிர்க்க முடியாது. அதனால் ஒரு வேப்பம் பூச்சி எடுத்து நீங்கள் வச்சுருக்குது பாம்பு அடிக்கிறதுக்கு, இல்லை பூச்சிச்சு வந்தால் தள்ளுறதுக்கு, இல்லை அது அங்கே வெளியே போனீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு. எனக்கு கம்பத்துக்கு கிட்ட போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அது பாம்பு பூச்சி இதுன்னு தெரியல, பண்ணி வேற எதுக்கு மேய்து பண்ணி புருணும். அப்போ அதுக்கெல்லாம் பூச்சி வேணும் தானே, அந்த பூச்சியும் வச்சுருது. அவ்வளோதான் இந்த பூச்சி. வேற என்ன பூச்சி வேணும்? அதான் பூச்சி. நீ வேணா சிசிடிவியை பாருங்க, இது எதுவுமே என்ன பண்ணுறேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். இது எதுவுமே என்ன பண்ணுவேன், அங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணு, அது போய் வச்சு ஆஃப் பண்ணுவேன். பாம்பு அடிப்பேன். வச்சுருக்கீங்களா? அடிச்சுருக்கேன். பாம்பு ஒரு 3 பேர் சேர்ந்து அடிக்க வேண்டியது இருக்குது. விடிகால 5 மணிக்கு யார் போய் எழுப்புறது? ஆனால் எழுப்ப முடியாது. அதனால பூச்சி எதுவும் போயிடும். பாம்பை கண்டால் படைய நடுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன நடக்கும்? எது நடுங்க? அதுதான் நடக்கும். வச்சிருக்கீங்க, அதுதான் நடக்கும். அதுதான் பூச்சி. நான் தான் பூச்சி வச்சிருக்கேன். பூச்சி வச்சு தான் ஓடும். நான் ஏன் நடக்குது இல்லை, அது எதுக்கு ஓடணும்? அதோடைய இயல்புலேயே விட்டுற வேண்டியது. சரி, உங்க வீட்டில் ஒரு பாம்பு வருவேன், அதே ஓடணும்ட்டு அதே இயல்புல விட்டுடுங்க. முடியுமா? நீங்கள் என்ன சொல்லுங்க, ஒரு பாம்பு அதுகிட்ட சொல்லி அனுப்புகிறேன், உங்கள் வீட்டில் விட்டுடலாம். நீங்கள் இயல்பாக மாட்டேன், நீங்கள் மாட்டேங்க. இல்லை, அப்படி இயல்போடு வாழக்கூடிய மனிதர்களும் இருக்கிறாங்க. இப்போ அவங்க காட்டில் போய் வாழ்றாங்க, நாங்கள் நாட்டில் எல்லாம் வாழ்றோம். என் குழந்தைக்கு அது போய் தெரியுமா? பாம்பு வருது, அது இயல்பு இருக்கும் அப்படின்னு அது தெரியுமா? என் 2 குழந்தை இருக்குது, மேலே இருக்குது. ஒன்று 6வது படிக்குது, ஒன்று 8வது படிக்குது. இயல்புல இருக்கும். அந்த பாம்பு தெரியுமா? அவர் பாம்பு கடிக்கூடாதுன்ட்டு வச்சா கடிச்சிடும். அப்போ அதை என்ன பண்ணணும்? சரி, ஒன்று அதெல்லாம் வாங்க, பாம்பு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கரெக்டாக ஒரு வேறுநாய் இருக்குது, ரொம்ப அன்பான மனிதன். நீங்கள் உங்கள் குழந்தை போகுது, வேறுநாய் கடற்கன்னு கடிக்க வருது, என்ன பண்ணுவீங்க? அது இயல்புல அது இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கீங்களா? இல்லை என்ன பண்ணுவீங்க? உங்கள் குழந்தை உங்களுக்கு எத்தனை குழந்தை இல்லையா? இப்போ பயிற்சி செய்யுங்க, குழந்தை வந்துடும். எத்தனை வயசு உங்களுக்கு? 44 சொன்னீங்க, கரெக்டாக? இப்போ என் பயிற்சி நீங்கள் அட்டன் பண்ணுங்க, குழந்தை வரலாம், என்னை கேட்கும், குழந்தை வந்துடும். சத்தியம் சொல்கிறேன். இங்கேருந்து வந்ததுக்கப்புறம் நீங்களே இங்கே உட்காந்துன்னு இதுமாரி ஒரு விஷயத்தை அட்டன் பண்ண, இதுக்கப்புறம் எனக்கு குழந்தை வந்துச்சு சொல்றீங்க. வருமா சார்? சத்தியமாக வரும். ஏன்னா உங்களை நீங்கள் மதிக்கல, அதனால தான் உங்களுக்கு அது கொடுக்குது. நீ எப்போ உங்களையும் உன் மனைவி மதிக்கிறியோ அன்றைக்கி அது கொடுக்கும்போது பார்க்கும். இங்கே வர வாங்கிட்டு போனவங்க அத்தனை பேர் நல்லா தான் இருக்காங்க. ஒருத்தவங்க என்ன சொன்னால், நான் ஜெயிலுக்கு போகணுன்னு சொன்னோம். கம்மு இருக்கா, இங்கே என்னடா கேட்குறேன், இதுமாரி என்ன இடம்டா இதை போய் இதுமாரி கேட்குறீடான்னு சொல்லிட்டு அவன் ஒரே வார்த்தை நான் சொல்லிட்டான். இல்லை, நான் ஜெயிலுக்கு தான் போனோம், நான் ஜெயிலுக்கு போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். நானும் கம்முன்னு பேசி பாக்கிறேன். 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகி போயிடுச்சு. நான் அப்புறம் இவங்க என்னதான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன், நான் ஜெயிலுக்கு போகணும், அப்படியே ஆடுறேன். கண்ணு கரங்க எனக்கு தண்ணி வந்துச்சு. நான் மைக்கெல்லாம் கட்டிடுச்சு. நான் ஏன் போகிறேன், எந்த இடத்துல என்னடா கேட்குறேன்ட்டு. இப்போ அவன் ஜெயிலுக்கு போவான். போவானா இல்லையாடா? அதுதான் சீரியஸாக போய் தேடுங்க. போய் தேடாதான் என்னென்ன இருக்குது, யாருக்கு நான் அங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சேன், யார் நல்லா இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க பாருங்க. போய் எனக்கு கேளுங்க. பேரோட சொல்லட்டுமா? ஆனால் அப்படின்னு சொன்னால் அவங்க பிரச்சனை ஆகிடும். அப்புறம் அவன் வேறு என்ன இருக்குது சொல்லுவான். அப்புறம் நான் வேறு மறுபடியும் போட்டு என் வயசு தெரியும். ஏன்னா அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அவளா இருந்தாங்க, கடைசியாக இருந்தாங்க. நான் எவ்வளோ தூரம் சொல்கிறேன், யாரும் கேட்கவே இல்லை. என்கிட்ட வர வாங்கி போய் அவன், நான் ஜெயிலுக்கு போய் அவனுக்கு கத்துறாங்க உட்காந்து. கம்முன்னு இருக்காங்க நேரம். இல்லை, நான் ஜெயிலுக்கு போய் அவனுன்றான். மறுபடியும் 4 மணி நேரம் பேசி கம்முன்னு இருக்க மாட்டேன். அப்புறம் நான் வச்சு பண்ணிட்டேன். நான் என்ன பண்ண முடியும்? அவன் கேட்குறான், நான் என்ன பண்ணுறது? அவன் குத்துருன்ட்டான். அது மனப்பூர்வமாக தான் சொன்னீங்க. நான் ரொம்ப ஆஜினியாக தான் வெளியே போகணும். இப்போ தான் சொன்னேன். மனப்பூர்வம் எப்படி சொல்ல முடியும்? ஒரு மனுஷன் இப்படி தான் அவசரப்பட போகிறான்ட்டு.
ஏங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் வந்துட்டு சும்மா அவசரப்பட போறாங்க. ஜெயிலுக்கு போனாலே எல்லாரும் அவஸ்தைப்படுவாங்க. யார் சொன்னது? அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஜெயிலில் இருக்கும். ஆமா வந்து ஜெயிலில் வந்து குற்றவாளிகளும் இல்லை வந்து நீங்க ஒரு தடவை போயிடலாம். இல்லையா வேற மாதிரி சொன்னாரு. அவர் கேள்வி கேட்க நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வேணா கேள்வி கேட்க உங்களுக்கு பதில் சொல்றேன். இல்ல சந்தோஷமா தான் வந்தோம். அவருன்னு நீங்க சொல்றீங்க. அவர் ஏன் நீங்க கடவுள் மூலியமா நீங்க கடவுள் சொன்னா கேட்கிறாருன்றீங்க? நான் சொன்னா கேட்கறது அவரு கடவுள் அவர் கேட்டீங்கன்னா அவரு நான் திருத்திருக்கலாம். திருந்து அப்படின்னு ஒரு இது சொல்லிருக்கலாமே. அது நாளைக்கு வரும்போது நீ நல்லவனா வாங்கன்னு சொல்லிருக்கலாமே. நான் எத்தனை சொன்னேன் எங்க போறேன்னு சொல்றது. நான் எப்படி சொல்றேன் 20 நிமிஷம் போராடுறேங்க அவங்ககிட்ட. இதெல்லாம் பேச இன்னைக்கு அப்படி இருக்காரு. ஒரே ஒரு நாள் அவருக்கு விருப்பமா நான் போயிட்டு வரேன். போயிட்டு ஒரு தடவை வந்தா தானே தெரியும் அங்க உள்ள என்னென்ன நடக்குதுன்னு. போயிட்டு வந்தா நான் தெரிஞ்சிடும். அப்புறம் என்ன சொல்றாரு, ஐயா நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, இன்னொரு தடவை நான் போகக்கூடாது சொல்லுங்க. இவர் கேட்டாரு பாம்பு ஏன் அடிச்சிங்க அப்படின்ட்டு. வீட்டில் கொண்டு வந்து விடுறேங்க பாம்பு பாருங்கன்னு சொன்னேன். இன்னொரு வெங்காய கதையை முடிக்கவே இல்லை. அதுக்கு முடிச்சுடும் என்ன அப்படின்னா மற்றவங்க பாம்பு அடிக்கிறதுக்கும் நீங்க அருளால இருக்கும் போது அந்த பாம்பை வேற வழியில நடத்துறதுக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா? நீங்க பக்கத்துல இருங்க, பின்னாடி இருக்க பக்கத்துல புல்லெல்லாம் எடுத்துட்டேன். காலையில போறேன் நான். ஏன்னா சும்மா அது போய் பார்த்துட்டு வருவேன். ஏன்னா அது புல்லெல்லாம் எடுத்துட்டு வேற ஏதாவது இருக்கா இல்லையா பார்த்துட்டு வருவேன். போன ஒரு பாம்பு இப்படி நின்று இருக்குது. அதுக்கு சொன்னேன், உன் வீடு அவ்வளோ இருக்கட்டும், இங்கே இவ்வளோ நாள் நீ தங்கி இருந்துருக்கலாம், புட்டை சொல்லி நிறைவிட்டோம், தயவு செஞ்சு இங்கே இதுமாரிலாம் இருந்தால் எல்லாம் பயப்படுவோம். நான் பயப்படுறது இல்லை, நீ போயிடு. இன்னொரு தடவை கண்ண மாட்டேன், என் குழந்தைங்களாம் இருக்குது, தெருவில் குழந்தைங்களாம் விளையாடுது, அடிச்சு விடுவோம் சொன்னேன். அதுலேருந்து அது காணும் சொல்லிட்டு தான் அவங்க நீங்கள் அப்படி சொல்கிறது அது கேட்குது. அப்புறம் எதுக்கு இந்த மிக்சி கேட்கணும்னா அடிச்சுடுறதுக்கு நீங்கள் கூட தான் கேட்க மாட்டேன்றீங்க. நான் ஜெயிலுக்கு போகணுன்றீங்க. இப்போ நீங்கள் இப்போ ஜெயிலுக்கு போகணுமா வேணாமா? நீங்கள் தான் சொல்லணும். குழந்தை வேணும்னு நீங்கள் வாங்க கொடுத்துட்டேன், அப்புறம் ஜெயிலுக்கு போகணுமா வேணாமா? இல்லை இல்லை வந்து நீங்கள் ஜெயிலில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து குற்றவாளிகளும் குற்றவாளிகள் அதாவது ஜெயிலுக்கு போகணுமா வேணாமா தான் கேள்வி. வேணுமா வேணாமா? இல்லையா அவர் அது கேட்கலையா? ஜெயில வந்து நீங்க சொன்னீங்க கஷ்டப்படுறான்னு சொன்னீங்க, அதுக்கு அவர் சொன்னாரு. நான் ஜெயில வந்து ஜெயில எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா? போய் சர்வே எடுக்க எத்தனை அவர் சொன்னது எல்லாருமே சந்தோஷமா இல்லை, யாரும் கஷ்டப்படல. வாய்ப்பு இருக்கிறவங்க அது நிறைய பேர் சௌரியமா இருக்காங்க. அப்படியா? வாய்ப்பு எனக்கு தெரியாது, நீங்க தான் சொல்றீங்க சௌரியமா இருக்காங்க. அது மாதிரி ஆதாரம் தான் கொடுங்க. நிறைய பேர் அந்த இல்லைங்க, அப்புறம் நீங்க வந்து போடல எல்லாம் சௌரியமா இருக்கான்னு சொல்லிட்டு அது ஒரு சிஎஸ்ஆர் ஆயிடும். இப்போ நம்ம அடிக்கடி அது ஒரு 5-6 சிஎஸ்ஆர் ஆயிடுச்சு. செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. புரியல சொல்லுங்க. புழல் ஜெயில இருந்து வந்து இத்தனை செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது, இத்தனை உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது, கஞ்சா பொருட்கள் இவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இதெல்லாம் வந்து கோயிலில் ஒரு செவத்துக்குள்ள ஒருத்தவங்க உட்காரிச்சான், அவங்க மட்டும் தான் அவங்க வந்து சந்தோஷமா இல்லைன்னு செய்வீங்களா? இந்த பூமியிலே எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு நீ சொல்லுங்க. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? எது நாள் வரைக்கும் 40 வயசு குழந்தை இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த ஜெயிலில் போட்டால் தான் கஷ்டமா? நீங்களே ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கீங்க. இந்த உலகம் ஜெயிலு. என்ன சார் சொல்றீங்க? என்ன? ஆமாம், நான் சொர்க்கம் நரகம் ரெண்டுமா இருக்கு. தெளிவடைஞ்சவனுக்கு சொர்க்கம், தெளிவிடாதுன்னு நரகம். அவன் எங்கே இருந்தாலும் சொர்க்கத்தான் இருப்பான். தெளிவடைந்தான் மனம் தெளிவடையணும், தெளிவடைந்து அவன் சொர்க்கம். தெளிவடையாத நரகம் தான் இருப்பான். அவன் நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. மிச்சம் தான் நான் யாருன்னு அவனுக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னாலும் தெரியாது, ஏன் நடக்குது இருக்குன்னு தெரியாது, எதாவது அதுமாதிரி நடக்குதுன்னு தெரியாது. கேட்டால் எஸ்எம்எஸ்க்காக வாங்கிட்டு எனக்கு ஒரு வாரம் கொடு, நான் ஜெயிலுக்கு போகணுமா? அப்போ கொடுத்து தான் நான் அனுப்பணும். குருகிட்ட கேட்டால் கொடுத்துருவாரு. 10 1 2 தான் சொல்லி பார்ப்பாரு. அப்புறம் அப்படியே ஆகட்டுன்னு கூடாது. அப்புறம் அவன் ஜெயிலுக்கு தான் போவான். கொரோனா நீ பொண்ணு சார் தெரிஞ்சிடும், யாருக்கு பொண்ணு சார் பண்ண சொன்னேன், அது அவர் வேறு எடுத்துருக்காரு. போங்க போய் பொண்ணு சார் பண்ணுங்க, யாருக்கு எல்லாம் கேட்டது வீடியோலாம் வச்சுருக்கு. இதேமாதிரி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அவர் பேர் சொல்கிறது ஆள் ஆகும் இன்னும் முடியும். மயிலாம் பிடிங்கிட்டு இருப்பாங்க, அது பேரே அன்பு எடுத்துனார். என் கிளாஸ் எடுத்தேன். ரொம்ப இந்த அன்பு என்ன ரொம்ப சாந்தமாக இருக்கும். நான் என்ன கேட்குறேன், உங்கள் வீட்டு குழந்தை இப்படி போகுது, ஒரு வேறு நாய் விழுதுன்னு முடியாது, கடிக்க வருது, அதுக்கிட்ட ரொம்ப அன்பா கடிக்காத அப்படின்னு சொல்லிட்டீங்களா? என்ன பண்ணுவீங்க? தயவுசெய்து சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். வேறு நாய் ஒரு உங்கள் குழந்தைய கடிக்க வருது. இப்போ 40 வயசுக்கு அப்புறம் ஒரு குழந்தை வந்துச்சு, அது தவழ்ந்து போயிட்டு இருக்கு, கொடுக்கணும் ஒரு வேறு நாய் கடிக்க வருது, என்ன பண்ணுவீங்க? வெட்டி விடுவீங்க. அது மீறி அதை கடிக்க வருது, என்ன பண்ணுவீங்க? உங்கள் குழந்தை கடிக்க வருது, என்ன பண்ணுவீங்க? அது தவழ்ந்து போகிற குழந்தை அதை கடிக்க வருது, என்ன பண்ணுவீங்க? நாய் வந்து இந்த அளவுக்கு வந்து அடிச்சு தடுத்து விட முடியுமா? அந்த அளவுக்கு. அப்போ அது அன்பு இல்லையா? இல்லை, அது வந்து எது பேர் அன்பு? ஒரு உயிர் காப்பாற்றுறது பேர் அன்பு.
அது நாயின்ற நோக்கத்தில் இல்லாமல் நாயை தாண்டி அது வெறி பிடிச்சி போச்சு. அதுமாரி வெறி பிடிச்ச மனிதர்கள் எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நீங்கள் அன்பு செலுத்தினீங்கன்னா கட்சி போடும். பாம்புக்கு போய் அன்பு செலுத்துறேன் என்ன சொல்கிறது? அன்பு அதுக்கிட்ட சொன்ன என்ன புரியுமா? அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது என் கண்ணை விட்டு அடிச்சுடுவேன், போயிடுச்சு, முடிஞ்சிச்சு. அதோட வந்தால் அடிச்சுடுவேன் தானே. அடிச்சது பேர் அன்பு இல்லையா? என் நோக்கம் என்ன? என் குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட். ரெண்டாவது தெருக்கு நிறைய பேர் குழந்தைங்க இருக்காங்க. வயசானவங்க போகிறாங்க. அது காலில் மதிப்பிட்டு அது கடிக்கிறது, அது ஏறுது, அது அடிச்சிருது தான் நல்லது. அது பேர் தர்மம், அது பேர் அன்பு. அன்பு அடிக்காது, அது பேர் அன்பு இல்லை. புரியுதா இல்லையா? உங்கள் குழந்தைய கடிக்க வந்தால் மட்டும் அடிச்சுடுவீங்க, அது போய் சரி. அப்புறம் இன்னொருத்தர் செஞ்சோம், நீங்கள் சாமியை நீ குச்சியெல்லாம் வச்சுக்கூடாது. குச்சி எதுக்கு வச்சுக்கணும்னா சொல்லிட்டு நான் போகிறவங்க அடிக்கிறதுல எது தொந்தரவு கொடுதோ அது அடிக்கிறது தானே. அது பேர் அன்பு தானே. என் வீட்டை பாதுகாத்து என் வேலை தானே, என் உடம்பை பாதுகாத்து என் வேலை தானே. வந்தாலும் தான் செய்கிறேன் சார். குச்சி நான் மாற்றக்கூடாது. எத்தனை போவேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணுவேன். நீ வேணா சிசிடிவி செக் பண்ணிக்குவேன். பாம்பு தான் அடிப்பேன், பண்ணி தான் ஓட்டி விடுவேன், மாடு தான் அடிப்பேன். அடிப்பையா சார்? மாடு இல்லை, தொத்தி விடுவேன். ஏன் அது போய் அடிக்கணும்? அது முட்டை வச்சு அடிப்பேன். அதே எனக்கு தொந்தரவு வச்சுன்னா நான் தொந்தரவு கொடுப்பேன், யாராக இருந்தாலும். அடுத்த விஷயம் என்ன ஆரம்பிக்கணும்? அவனுக்கு என்ன ஈகோ இருக்கோ அதை வராங்கி போயிடுவான். ஈகோ பிடிச்சவன் தானே அவன் வரவே வாங்கி போயிடுவான். பயிற்சி இங்கே மட்டும் தான் நடத்துறது இல்லை வந்து வெளியூர் வெளிநாடுகள்? இல்லை, இது வரைக்கும் இங்கே தான் பயிற்சி வச்சுருக்கேன். இறை மருத்துவம்னு பண்ணுறேன். அப்படின்னா என்ன சார்? இறை மருத்துவம்னா என்ன அப்படின்னா, செத்து போகிறாங்க, நாளைக்கு செத்து போயிடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியாது சொல்லிட்டாங்க எல்லாத்துக்கும். அவங்க இங்கே கொண்டு வந்தீங்க, இல்லை நான் அவங்க என்னை கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து செய்வேன். அது செய்யும்போது அவங்களால நிச்சயமாக எழுந்திருக்க முடியுமா? சத்தியமாக எழுந்துருவாங்க. உயிர் காப்பாற்றிடலாம். உயிர் காப்பாற்ற முடியாத ஒரு ஸ்டேஜ் அங்கே இருக்குதுன்னா சொல்லிவிடுவேன், இல்லை இது முடிஞ்சிருவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி எதாவது பண்ணி எதாவது நடந்திருக்கா? ஏதாவது சக்ஸஸ் ஆகிருக்கா? எது, எந்த இடத்துல? கிருஷ்ணாவுக்கு ஆகிறீங்களா? வீடியோ ஆதாரம் இருக்குது. அப்படி பண்ணி இருந்துச்சு கிருஷ்ணா. எந்த கிருஷ்ணா? தெருநாய். அந்த படி உங்ககிட்ட அந்த வீடியோ பிடிச்சி வச்சுருந்தேன். அந்த வீடியோவுக்கு ப்ளூ கிராஸுக்கு அப்பயே போட்டேன். ப்ளூ கிராஸ் வரவே மாட்டேன்தான். ஏன்னா ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த நாய் செத்து போகுதுன்ட்டாங்க. உடனே அந்த நாய் தூக்கி வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கின்னு அதே தூக்கி வெஜினரி டாக்டர்கிட்ட காமிச்சு அது ஊசி போட்டு அதுக்கப்புறம் அதை கூட்டு வந்து அங்கே போனால் என்ன சொல்கிறாங்க, இது எங்கேருந்து கடிச்சிச்சு முடியும், தெரு வந்து பற்றிச்சுட்டா, அது காலையை கட் பண்ணி வச்சுருவாங்க. எனக்கு தெரியாது, எப்படி தெரியும். நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன் சார். இந்த மாதிரி ஏதோ ஆன்மீகம் பண்ணின்னு இருக்கேன். திடீர்னு அந்த நாய் பத்துச்சு. அதே நான் என் வீட்டில் வந்து பத்துச்சு சார். என்னன்னு தெரியல. இல்லை, இது ஒரு வியாதி இருக்குது. நான் என்ன வியாதி எனக்கும் தெரியாது. என்ன சார் வியாதின்னு கேட்குறேன் போய் அவர்கிட்ட. அவர் என்ன சொல்கிறாரு, அது ஏதோ இங்கிலீஷில் ஏதோ சொல்லி வந்தார். சரி ஏதோ இருந்தும்போது இப்போ அதை தான் மக்களுக்கு பரவுமான்னு கேட்டார். அதெல்லாம் பரவாது, நாய் தான் பரவும். சரி இருந்தும்போது அது யார்கிட்ட? என்கிட்ட நாயே இல்லை சார், இந்த நாய் தான் உள்ளே வந்துருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்? 2 கால பேரலைஸ் ஆகிடுச்சு. அதுக்கு பின்னாடி பின்கால் வர மாட்டேங்குது. அது ஏந்திருக்கவும் மாட்டேங்குது. அது ஏந்திருக்கல சார், இது என்ன சார் பண்ணணும்னு அப்புறம் 2-3 டாக்டர்கிட்ட எடுத்துவோம். இங்கே ஒரு ரெடியூஸ் ஒரு டாக்டர்கிட்ட, அங்கே ஒன்று அவங்க வார்த்தை இருந்தெல்லாம் கொடுத்தாங்க. அதை வச்சு போட்டு பார்த்தா இன்னும் புண்ணு அதிகமாகுது. அப்படின்னா இன்னும் புண்ணு அதிகமாகுது. இதுக்கு இது இருந்துருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சது நிறைய விஷயம் இருக்குது இல்லை, வேப்பலை, மஞ்சள், அது பேர் குப்பைமேனி, அது 4-5 ஐட்டத்தை சேர்த்து அதை போட்டு அரைச்சி ஊற்றி 2 வாரம் 3 வாரம் அதுமாரி அதுக்கு சாப்பாடு உணவு கரெக்டாக கொடுத்து அதுக்கு என்ன சாப்பிடணுமோ அதுக்கு என்ன எலும்பு தான் தேவைப்படுது. இன்னைக்கு கூட எலும்பு வாங்கி வந்து வெளியே தான் வச்சுருக்கேன். இன்னும் போடல தானே? ஆமாம் போடல. அதுமாரி வச்சு ஒரு மாதம் அது கூட அன்போடு உறவாடி கழுவி ஆயெல்லாம் எடுத்து போட்டு உச்சாலாம் எடுத்து போட்டு அது ஏன்னா காலம் வந்தால் தானே அது எங்கேயாவது போவோம். பூராத்தி வாரி போட்டு அதுக்கு டவல் போட்டு அது சோறு போட்டு அது செஞ்சு அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு டாட்டா பாயின்னு அது போயிடுச்சு. ஏன்னா அது இஷ்டம் தானே. நானும் அதை கிட்ட நான் குச்சி அழித்து கட்டி போட்டு வைக்கணும். அதெல்லாம் நான் கட்டி போகிறதில்ல. போயிட்டு பின்னாடி தான் இங்கே உட்காந்துருக்குது. முடிஞ்சு அதுவும் போகணும்னு சாப்பிட மாட்டேங்க. அவர் எலும்புலாம் போட்டாருங்க. உண்மைதான், ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆமாம் தெருநாயா? ஆமாம் தெரியல. காலையும் கட் பண்ணாங்க. கார்பரேஷன் கொண்டு போனால் காலை கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அது வியாதி வச்சு எடுத்து எங்கள் தெருவில் விட்டாங்க. அது நேரம் இருந்து பார்த்துச்சு. எது பார்த்ததா அது கொண்டு வந்தேன். என் 2வது பையன் பேர் வச்சிட்டோம் கிருஷ்ணா. அதனால தான் அது பேர் கிருஷ்ணா. அதே கூட கேட்டுனா பின்னாடி சிரிக்காத மாதிரி பார்த்தாலும் சிரிச்சு ஒன்றும் பார்த்துக்க சிரிப்பு ஒன்று அது கிடையாது. ஏன்னா யாரையும் நான் கட்டி போகிறதே கிடையாது. அது இஷ்டம் பாராட்டுதா? அது அட்டாவில் வந்துச்சு. 2 கால் இருந்தது, 4 கால் வந்துச்சு. அது பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம். 2 கால் இருந்தது, இப்போ 4 கால் நடக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்த உடனே ஓடி வந்து வந்து அது என்ன பேசுனே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் எனக்கு புரியுது. அது வெளியே கூப்பிட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன், மேலே சிக்கன் மட்டன் எல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுக்குவாங்க. அதை சாப்பிட்டு போயிடுவோம். அது வேறு போன வச்சு அதை செஞ்சு கணக்கு எடுங்க.
வேணுமா வேணாமா முடிச்சுட்டோங்களா? ரொம்ப நாளாகி வச்சு சாப்பாடு இருக்கும். சாப்பாடு வந்துச்சா? அவருடைய பிறப்பின் அடிப்படையில் தான் வந்து மனிதர்கள் வந்து வகைப்படுத்தப்படுகிறான்னு சொல்றாங்க. தலையிலிருந்து பிறந்தவங்க ஒன்று, வந்து தோளில் பிறந்தவங்க ஒன்று, காலில் பிறந்தவங்க ஒன்று சொல்லிட்டு, இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி வந்து நீங்க எல்லாம் இறைவனேன்னு சொல்றீங்க, எல்லாம் இறைவனா அதில் எப்படி இதை வந்து கனெக்ட் பண்ண முடியும்? மனிதர்களை மதிக்கணும்னு சொல்றீங்க, மதங்களை மதிக்கணும்னு சொல்றீங்க, மதங்கள் வந்து ஒரு பாகுபாடு வந்து காட்டலையா? நீங்க எப்படி சனாதனம்னா என்ன நான் கேட்டேன். சனாதனம்னா இவர் நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொருத்தவங்க பிறந்தாங்க, அதனால அவங்களும் தனித்தனியாக விஷயம் இருக்குது, அவங்களும் வெவ்வேறு மாதிரி மதிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்க, அப்படிதானே? நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்லல. இப்பயே சொல்லிடுறேன், அது ஒரு சீரியஸாக இருக்கிற போது. அதனால சனாதனம்னா நீங்க அப்படி சொன்னீங்க கரெக்டாக. நான் சொன்னது அது இருந்தாங்க பிறந்தாங்க, தலையில இருந்தாங்க, காலுங்க, அப்போ அவங்க சூத்திரர் அது இதுன்னு சொல்லி பிரிச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மைதானா? ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்படிதானே? நான் என்ன சொன்னேன் இப்போ உங்களை, எல்லாம் இறைவனேன்றது நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இது 3 கொஸ்டின் இருக்கு. 3 கொஸ்டின் பதில் சொல்லட்டுமா? சனாதன தர்மத்தை பற்றி அவர் தான் கேட்டார், ஆனால் அவருக்கு பதில் சொல்லுவோம். அடுத்தது நீங்கள் என்ன சொன்னீங்க? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருவள்ளுவர் பற்றி பேசுறீங்க, அதுக்கும் பதில் சொல்லிடுவோம். அடுத்தது எல்லாம் இறைவனே நான் சொல்லுவோம். 3 சொல்லட்டுமா? ஃபஸ்ட்டு சனாதன தர்மத்தில் என்ன சொல்லியிருக்கீங்க? இப்போ கேட்டதுக்கு நீங்கள் தான் சொல்கிறீங்க, தலையிலேருந்து காலிலேருந்து அதுன்னு சொல்கிறீங்க. அப்படி பிரிச்சு நாங்கள் சொல்கிறீங்க. உண்மையாக தான் சொன்னாங்களா? என்ன பத்திரிக்கையோடு சொல்கிறேன், தலையிலேருந்து காலிலேருந்து எல்லாம் ஒன்று தான். நான் இப்போ உங்களை காலத்துக்கு தான் உங்களை சொல்லுவேன், அப்படி தான் அவங்க சொன்னாங்க. சனாதனம் உண்மை நல்லது தான் சொல்லி, ஆனால் பிரிவினை இவங்கள பண்ணிக்கணும், அதை இவங்க பிரிவாக தான் பண்ணிக்கணும். புரிஞ்சிச்சுன்னா சூப்பராக சொல்லியிருந்தேன். நான் கேட்குறேன், உன் தலையிலேருந்து கீழே வரைக்கும் தொழுன்னு தான் நான் சொல்கிறேன், லவ் பண்ணு தான் சொல்கிறேன், காதலின்னு தான் சொல்கிறேன், உன்னை நீ மதின்னு தான் சொல்கிறேன். உன்னை நான் மதிக்கணும். நான் எங்கே சொன்னேன்? உடல் மதிக்கணும் தானே? எல்லாம் கடவுளாக தானே இருக்குது. மதிக்கணுமா மதிக்கக்கூடாதா? மதிக்கணும்னா நீ மதிக்க மாட்டேன், பாரு பண்ணி பாரு. இதுக்கப்புறம் என் கை நான் மதிக்க மாட்டேன் சார், எனக்கு ரைட்டு கை தான் முக்கியம், லெஃப்ட் கை முக்கியம் இல்லை சார் சொல்லிவிடு. லெஃப்ட் கை உங்களுக்கு இருக்காது, நீ வேணா பாரு. எப்போ நீ தெரிஞ்சு இதுமாரி பண்ணுறியோ அன்றைக்கி போய் கை இருக்காது. அது சொல்லணும். இவ்வளோ நாள் உங்களுக்காக நான் என்னென்ன செஞ்சுட்டேன், இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறீங்க, நீ இப்படி அசிங்கப்படுத்துறீங்க, உங்க கூட நான் ஏன் கண்டுட்டோம். நீங்கள் இருப்பீங்களா? உங்கள் வீட்டில் 2 பசங்க, ஒரு பையனை மட்டும் எல்லாம் கொடுக்குறாங்க, ஒரு பையனை எதுவுமே பண்ண மாட்டாங்க. நீ இருப்பீங்களா உங்கள் வீட்டில்? உங்கள் அப்பா அம்மா அப்படி பண்ணாங்கன்னா அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க, வெறும் உடம்பா இருக்கணும் அப்படிதான். அதுதான் சனாதனத்தில் சொல்லியிருக்கு. சனாதனத்தில் என்ன சொல்லியிருக்குது? பிரிவினை ஏற்படுத்தணும் சொல்லியிருக்குது. எல்லாம் தடை முதல் கால் வரைக்கும் எல்லாம் ஒன்று தான் சொல்லியிருக்கு. அதுலேருந்து அது வந்து எல்லாத்துலேருந்து எதுக்கு வந்துச்சு? எல்லாம் அதுதான் அப்படிதான் சொல்லியிருக்குது நான் நினைக்கிறேன். என் கருத்து, அவங்க கருத்து எப்படி ஒன்றா இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு, அவங்க கருத்து அவங்களுக்கு, என் கருத்து எனக்கு. தந்திரியும் இருந்தால் நான் ஒரு மயிரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதாவது வந்து என்னன்னா சாதி இயக்கத்தாழ்வுகளை வந்து அவர் வந்து கூடிட்டு காட்டுறாரு. அந்த விஷயத்துல அந்த ஜாதி வழியாக பிரித்து வச்சிருக்கிறீங்க, இவர் வந்து உயர்ந்தவர், வந்து இவர் தாழ்ந்தவர்னு பிரித்து வச்சிருக்கீங்க, எவனும் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கருத்து. உயர்வு தாழ்வு சொல்லுதல் பாவம். பிறப்பாளர்கள் உயர்வு தாழ்வுன்னு சொன்னால் பாவம். பாவம் செஞ்சால் தண்டனை உண்டு. இப்பயே சொல்லிடுறேன். ஒரு மனிதன் நீ மதிக்க மாட்டேன்ற, அவனை வந்து ஜாதியால் மதத்தால் பிரித்து, இல்லை மொழியால் இனத்தால் பிரித்து, இல்லது அவன் சைனீஸு அவன் ஜப்பானீஸுன்னு மதிக்க மாட்டேன்றனா பாவம் செய்கிறன்னு அர்த்தம். பாவத்தின் சம்பளம் மரணம், பைபிள் எழுதியிருக்கு. பாவம் செஞ்சால் தப்பு, மன்னிப்பே கிடையாது, தண்டனை தான். தெரியாமல் செஞ்சால் மன்னிப்பு உண்டு, தெரிஞ்சே செஞ்சால் தண்டனை. கரெக்டா? நீ யார் இன்னொருத்தவங்க வந்து கீழ்ஜாதி மேல்ஜாதி சொல்றதுக்கு? கரெக்டு தானே? ஒரு மனிதனாக பார்க்காம ஜாதி மதத்தை இனம் மொழிகளை பிரிக்கிறது யார்? நீங்கள் உங்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாது. அவங்கவுங்க பிறப்பு அவங்களுக்கு கடவுள் என்ன கொடுத்தாரோ அவங்க அது ஜாதி மதத்தை பண்ணலாம். என்ன பிரச்சனைங்க? நான் மதம் மதிப்போம்னு சொல்லியிருக்கேன். எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா மனுஷனும் ஒன்று தானே. மனிதம் வளர்ப்போம்னா மனிதம் காப்போம் தான் சொல்லியிருக்கேன். கரெக்டு தானே? அப்புறம் மதம் மதிப்போம்னு சொல்லும்போது ஏன் நான் என்ன சொல்கிறேன், மதத்தை கடந்து இந்தியாவிலேருந்து சைனாக்காரங்க இருக்கிறாங்க, இருக்கட்டும், அவங்க மனுஷன் தானே. ஜப்பான்காரங்க இருக்காங்க, அவங்க மனுஷன் தானே. பாகிஸ்தானில் இருக்காங்க, அவங்க மனுஷன் தானே. முஸ்லீமாக இருக்கிறதால மனுஷன் இல்லையா? எப்போ முஸ்லீம் இந்து கிறிஸ்டின்லாம் வந்துச்சு? அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? நம்ம எங்கேருந்து பிறந்தோம்? எல்லாரும் அண்ணன் தம்பி தான் பண்ணணும், அண்ணன் தம்பியை தான் வாழ்ந்தோம். எதுக்கு என் அண்ணன் நான் பண்ணணும்? எதுக்கு என் தம்பியை நான் பண்ணணும்? ஏன் என் சகோதரி நான் ரேப் பண்ணணும்? என் சகோதரி தானே அது.
முஸ்லீம் வந்தேன் சகோதரி இல்லையா? இது எப்படி நியாயம்? அப்ப நீங்க அன்பு அமைதியா இருந்து எப்படி சொல்றீங்க? இதுக்கு பேர் தர்மமா? இதுக்கு பேர் ஒரு மதம், இதுக்கு ஒரு விஷயம் நீங்க பண்ணணும், அதுக்கு வந்து இன்னொருத்தவங்க அது மாதிரி பண்றதுக்கு அதுக்கு பேர் ஆன்மீகம். இது ஒரு ஒருத்தவனே இங்க குறையா பார்த்தோன்னா நீ தான் குறை, உன் குடும்பம் தான் கெட்டு போயிடுது. இப்பயே சொல்றேன் நான், யாரையும் உயர்வு தாழ் சொல்லுவாங்க கூட தப்புதான். யாரும் ஜாதியால மதத்தால மொழியால இனத்தால பிரிக்கக்கூடாது, தப்பு. என்ன செஞ்சீங்கன்னா பாவம் செய்யணும், பாவத்தின் சம்பளம் மரணம். இப்பயே சொல்கிறேன். அதாவது தான் அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு கேன்சர்லாம் வரும். உங்க குடும்பம் நல்லா இருக்கு, உங்கள் குழந்தைக்கு குசோர் வைக்க போகிறோம், பண்ணது இந்த ஜென்மம், அடுத்த ஜென்மத்தில் பிரச்சனை. இதை சொல்லி தான் ஒருத்தர் மூடிட்டே இருப்பேன். யார்? பரம்பொருள் ஃபவுண்டேஷன். இதை போய் ஸ்கூலில் பேசி தான் மூடிட்டேன். நானும் பயப்படுறது இருக்குது, சத்தியம். பிறப்பு ஏன் அப்படி இருக்குது? ஏன் பாவம் அந்த மாதிரி சொல்கிறது? யார் பாவி? ஏன் நீ எங்க ஃபாரின்ல போய் பணக்காரங்கிட்ட பிறக்காம ஏன் இங்கே ஏழையா பிறந்த? ஏன் பணத்துக்கு அலையிற? ஏன் குழந்தை பிறக்க மாட்டேங்குது? ஏன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை வருது? ஏன் அப்பா அம்மா அவங்கள வந்து பண்ண முடியல? இதெல்லாம் கேள்வி தானே, இதெல்லாம் பதில் இருக்கா? இல்ல பார்வை தெரியாதவர்கள் வந்து போன ஜென்மத்துல வந்து செஞ்ச பாவத்தோடைய விளைவு தான் இப்ப நான் என்ன பேசுறேன் அடிக்கடி சொல்றாரு அவரு. அது நீங்க வந்து ஏத்துக்கிறீங்களா? உங்களுக்கு ஆன்மீகம் புரியல, நான் பேசணும். உங்க காலம் தொட்டு கும்பிட்டீங்களா இது நாள் வரைக்கும்? தெரியல. அப்புறம் அந்த கொஸ்டின் கேட்க போறீங்க? இல்ல நீங்க தான் சொல்றீங்க. நான் கேட்கறது நான் ஆயத்துக்கு சொல்லுவேங்க, எனக்கு புரிஞ்சிச்சு நான் சொல்லுவேன். ஆயத்துக்கு சொல்லுவேன், அதெல்லாம் சரின்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா? அவர் சொல்லிட்டாரு இருக்கட்டும், அவர் மட்டும் அவர் இருக்கட்டும், கண்ணு தெரியும் அவங்க இருக்கட்டும், அவனை நான் மதிக்கிறேன். இல்ல அவங்களை இழிவுபடுத்துற மாதிரி நான் ஒன்றும் இழிவுபடுத்தலைங்க. நான் கேட்கறது என்னன்னா, இல்ல நீங்க அவருடைய கருத்தோட நீங்க ஒத்து போற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவர் கருத்து நான் ஒத்து போனேன். ஆமா வந்து அவர் வந்து என்ன சொன்னார் வந்து போன ஜென்மத்துல நான் என்ன சொன்னேன்? இல்ல நானும் ஒன்று சொல்லி திருக்குறள் என்ன சொன்னாங்க? பிறவை பெருங்கடல் நீந்துவா நீந்தாதார் என்னுடைய சேர. ஏன் பிறவை பெருங்கடல் ஆகுது? ஏன் ஒரு ஜென்மத்திலே முடிச்சுட்டு போல? ஏன் பல ஜென்மம் எடுத்தாங்க? ஏன் திருவள்ளுவர் தப்பா சொன்னாரா? பத்தா திருக்குறள்ல இல்ல நான் திருவள்ளுவர் வந்து பிறவி பெருங்கடல் நீந்துவார் அந்த இதெல்லாம் வந்து போன ஜென்மங்களை பற்றி எல்லாம் பேசலாம். அப்புறம் எந்த ஜென்மத்தை பற்றி பேசுறாரு? அவர் பிறப்போடைய வந்து பிறப்பு என்ன பேசுறாரு? பிறப்போடைய சிறப்பை பற்றி தான் பேசுறாரு. அவையார் பாளைய வந்து அரிது மானிடராய் பிறப்பது அரிது. அப்படின்னு என்ன அப்படின்னு என்ன சொல்லுங்க? ஏன் அரிதா இது மாநில பிறப்பு ஏன் சொன்னாங்க அவையாரு? ஒரு மருத்துவமான இருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன வரீங்க? அதுக்கு முன்னாடி நீங்க என்ன வரீங்க? அது தெரியும் தானே உங்களுக்கு? தெரியலையே. நான் என்ன சொன்னேன்? 40 வயசுல காலக்குறை தெரியல உங்களுக்கு. தன் முடிய மதிக்க தெரியல, கண்ணு தெரியல, மூக்கு தெரியல, காது தெரியல, வாய் தெரியல, பல்லு தெரியல. காலையில பிரஷ் பண்ணுவோம், பண்ணு தெரியுதா? 32 பல்லு மதிக்கிறீங்களா? காலையில எழுந்த உடனே டாய்லெட் போறீங்களே, அதில் இருக்க பஞ்சபூதத்தில் தண்ணி இல்லாமல் உங்களால் பண்ண முடியுமா? பஞ்சபூதம் அங்கே இருந்து மூச்சு காத்து சுவாசிக்கிறீங்களே, அது நன்றி சொன்னீங்களா? காது கேட்குது நன்றி சொன்னீங்களா? அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து அந்த அந்த அவங்க கண்ணு தெரியல, அவங்க கண்ணு தெரியல பற்றி உங்களுக்கு தெரியுமா? மறுபடியும் கேட்கிறேன், உங்களே நீங்க மதிக்கிறீங்க. யாரு இப்ப யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க, அவங்க காலை தொட்டு கும்பிட்டேங்க, நான் இதெல்லாம் பண்ணிட்டேங்க, அப்ப வந்து என்கிட்ட கேள்வி கேளுங்க. அதுவே தெரியல உங்களுக்கு மற்றவங்க அங்கே போய் கேட்குறீங்க. அது என்ன கேட்க வேண்டியது இல்லைங்க. அந்த கொஸ்டினை கேட்கறது இல்லைங்க. அது நான் பதில் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்றேன், பதில் சொல்றது இல்லை. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்க அதை உதாரணம் காட்டக்கூடாது. எதை உதாரணம் காட்டக்கூடாது? இப்போ வந்து அவர் செஞ்சாரு அந்த பரம்பொருள் போட்டு வந்து ஆமா அவர் உள்ள போயிட்டாரு, நீங்க அவருக்காக வந்து நீங்க நானும் பதிவு காட்டக்கூடாது. இப்ப என்ன சொல்ல வரீங்க? அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களான்னு கேட்குறீங்களா? ஆமா ஆமா நான் தான் சப்போர்ட் பண்ணுவேன். அடுத்தது பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், போடுங்க. அடுத்தது அவர் ஆன்மீகவாதி, நான் ஒரு ஆன்மீகவாதி, நான் ஒரு சாமியார், அவர் ஒரு சாமியார், அவர் நான் சப்போர்ட் தான் பண்றேன். என்ன பண்ண போறீங்க? இல்ல நீங்க மனிதர்கள் மதிக்கணும்னு சொல்லுங்க. நான் மனிதர்கள் மதிச்சுன்னு அவர் வந்து அவரு நிலையில அவர் சொன்னாருங்க. நான் என் நிலையில பேசிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேன், என்ன கேள்வி கேட்கறீங்களா? நீங்க முதல்ல காலத்துக்கு கும்பிட்டு வாங்க. உங்க காலை நீங்க என்ன பண்ணணும்னு பாருங்க. தண்ணியை மதிங்க. நான் பேசிக் கிளாஸ்ல தான் சொல்லி கொடுப்பேன். நீங்க எப்படி குடிக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி மதிச்சு செய்யணும்ட்டு. என்னைக்காவது சாப்பிடும்போது நன்றி சொல்லி சாப்பிட்டீங்களா? போன் இல்லாமல் சாப்பிட்றீங்களா? டிவி பார்க்காம சாப்பிட்றீங்களா? காலைக்கு நன்றி சொன்னீங்களான்னு கேட்குறேன். என்னைக்கு உங்களை நீங்க ஆதரிச்சிங்க? நீங்க அதை விட்டுட்டு ஏன் வந்து கேட்குறீங்க? அவரு என்ன சொன்னாங்க? அவரு என்ன சொன்னாரு? இப்பதான் பகிரமா சொல்லிட்டேன். ஆமா சப்போர்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன்? ஏதா பண்ணு, தூளை போட்டு நான் ரெடியாக தான் இருக்கிறேன். என்ன சார் என்ன இடம் பஸ் உரிமை
பேசுறதுக்கு? உரிமை இல்லாத நாடா இது? நீங்க ஆளுக்கு ஒண்ணு எல்லாத்தையும் இங்க இருக்கணும், எல்லா சாமியாத்தையும் இங்க போட்டுருங்க, என்ன பிரச்சனை? செஞ்சிருங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் நிலையில் அவர் சொன்னாரு, அது என்ன பண்ணுறேன், நான் அது சொல்லக்கூடாது, நான் பயப்படுறேன், நான் பயப்படுறதா இல்லை, இப்பயே சொல்லிட்டேன், பரமக்குடி ஃபவுண்டேஷன் நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஆமாம், அவர் சொன்ன சேர்த்தான். அவர் என்ன சொன்னார், என்ன அரசு பண்ணு, ஜெயிலில் போட்டு என் வீட்டுலாம் ஏதோ பண்ணிட்டு என்ன பண்ணீங்க? இல்ல இல்ல வளர்ந்த தலைமுறை மாணவர்களிடையே வந்து ஏங்க நான் சொல்றது நீங்க போன ஜென்மத்தை பற்றி வந்து ஏங்க உங்களுக்கு போன ஜென்மம் உங்களுக்கு போன ஜென்மம் வந்து எவ்வளவு முன்னேறிடுச்சு. இப்ப வந்து செயற்கை நுண்ணறிவுங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிரபலமான நான் கேட்கறேன் இருங்க அதை கேட்கற கேள்வி மொத்த உலகத்துல எத்தனை நம்பர் இருக்கு? இப்ப பதில் சொல்லுங்க. நல்லா முன்னேறிச்சு. மொத்த உலகத்துல எத்தனை நம்பர் இருக்கு? தெளிவா பதில் சொல்லுங்க. மொத்த உலகத்துல எத்தனை நம்பர் இருக்கு? யாருக்கா பதில் சொல்ல தெரியுமா? சொல்லுங்க, எத்தனை நம்பர் இருக்கு? உங்களதான் கேட்கறேன். நவகிரகம் போய் வச்சிருக்காங்க, என்ன கிரகம் அதெல்லாம்? சரி, 0 என்ன? பேசிக்கா கம்ப்யூட்டர் எதில் வேலை செய்யுது? 0 அது என்ன பேர் என்ன சொல்லுவாங்க? 0 என்ன? பைனரி நம்பர்னா என்ன? அது இல்லாமல் கம்ப்யூட்டர் வேலை செய்யுமா? அப்போ 0ன்றது 0ன்றது இறைவன் ஒன்று இல்லாமல் இருக்க, 1 என்பது இறைவன் 1. 0னா 1 இல்லாமல் இருக்க, 1 இல்லை, அது உருவம் இல்லை இறைவன். இப்பயே சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட், உருவம் கிடையாது. கரெக்டாக 1 இறைவன் 1 தான். அது இல்லாமல் இந்த உலகம் இல்லை. மொபைலாக இருந்தாலும் கம்ப்யூட்டராக இருந்தாலும் 0 1 இல்லாமல் வேலை செய்யாது. என்ன சயின்ஸ் படிக்கிறீங்க? அதனால சயின்ஸ் இங்கிலீஷ்ன்றீங்க. என்ன சயின்ஸ் என்ன முன்னேறிடுச்சு? எங்கே முன்னேறிடுச்சு? ஆன்மீகம்லாம் முன்னேறிச்சா? ஒருவன் காலத்தை எப்படி உபயோகப்படுத்தணும்னு முடிவு பண்ணுறான். எப்படின்னா காலத்துக்கு 24 தான் கடவுள் கொடுத்த காலம் ஒரு நாளைக்கு. அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு சொல்லும்போது கண்டுபிடிப்பு உருவாகுது. ஏன் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த காலத்தை நடந்து போனால் அமெரிக்கா எப்போ போய் சேருவேன் நான்? காலத்தை ஸ்விங் பண்ணனா வேகமாக போனால் தான் சொல்ல முடியும். நடந்து போய் சொல்ல வேண்டியதானே, மாட்டு வண்டியில் போய் சொல்ல வேண்டியதானே. யாரை கேட்குறாரு? ஈஷாவை போய் ஒருத்தர் கேள்வி கேட்டார், இதே பத்திரிக்கையாளர். அவர் நான் சாஃப்ட் அப்படின்னு ஏற்பட்டார். அதான் பிரச்சனைங்க. ஒன்று நான் தான் கேள்வி கேட்டேன், ஃப்ளைட்டில் போனது யார் கண்டுபிடிச்சது? காலத்தை ஸ்விங் பண்ணுறதுக்காக செஞ்சு கொடுத்தது. இதெல்லாம் காலம் இவ்வளோதான் இருக்குது, 24 நீ என்னத்தையும் பண்ண முடியாது. அவ்வளோதான் கடவுள் கொடுத்தது. கடவுள் கொடுத்ததுல நீ எப்போ பிரயோஜனமாக பயன்படுத்துதுன்னு அறிவியல் கண்டுபிடிக்கிறது. உட்காந்து மாவாட்டுறதுக்கு எண்ணெய் மாவாட்டுறதுக்கு மிஷின் வச்சுட்டாங்க. விருது நாட்டுக்கு சுவிட்சு போட்டால் ஆன் ஆயிடுது, வாஷிங் மிஷின் ஆயிடுது. பெருக்கிறதுக்கு இதுக்கு சுவிட்சு போட்டால் அது போய் சுத்தம் பண்ணிட்டு வருது. அப்போ வேலை அவசியம் தானே.